Hi, namaste. நான் உங்க friend Jaya Srinivasan. Welcome to veggies recipe. இன்னைக்கு ஒரு Andhra special multipurpose powder நம்ம பண்ண போறோம். ஆந்திரால பல்லி பொடி அப்படிமாங்க. நம்ம வேர்க்கடலை நிலக்கடலை பொடி அப்படினு சொல்லலாம். இது எப்படி பண்றது? எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது? இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்கலாம் வாங்க. இந்த நிலக்கடலை பொடியை prepare பண்ணி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு மாசம் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கும். நம்ம prepare பண்ணக்கூடிய எல்லா பொரியல் கத்திரிக்காய், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு எந்த பொரியலுக்குமே ஃபைனலா இந்த பவுடரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பொரியலை சூடான சாதத்துல கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணி இந்த பொரியலை போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்க ரைஸா எடுத்துட்டு போக முடியும். இதே பவுடரை ரைஸ்ல நெய்யை ஆட் பண்ணி பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணா பொடி சாதமாவும் நம்ம சாப்பிட முடியும். ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும். இந்த பாருங்க, நான் ஆல்ரெடி கத்திரிக்காய் சாதமும் பொடி சாதமும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த வேர்க்கடலை பொடியை மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி இப்படி தண்ணியா அரைச்சிங்கன்னா எல்லா டிஃபன் வெரைட்டிஸ்க்குமே சூப்பரான சட்னி ரெடி ஆயிடும். வாங்க பொடியை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு கடாயில ஒரு 1/4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 கப்பு நிலக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையை வறுக்க ஆரம்பிக்கணும். ஸ்டவ் சிம்ல வச்சுக்கணும். இதுல முக்கியமான ஸ்டெப்பே இந்த வேர்க்கடலையை வறுக்கிறது தான். ஹைல வச்சு வறுத்தோம் அப்படின்னா மேல ஃபுல்லா தீஞ்சிரும், உள்ள பச்சையாவே இருக்கும். இது நல்லா கரெக்டா வறுபட்டாதான் இந்த பொடி ஒரு மாசமானாலும் கெடாமையும் இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். கடலை இது பாருங்க, இந்த மாதிரி கிராக் வருது பாத்தீங்களா? பட்டு பட்டுன்னு வெடிச்சு இந்த மாதிரி கிராக் வர ஆரம்பிக்கும். இது 50% வறுபட்டாச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ்ல காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடுங்க. நான் ஒரு 10ல இருந்து 12 ஆட் பண்ணிருக்கேன். காம்போடையே சேர்த்துருங்க. அப்புறம் வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம காம்பை எடுத்துக்கலாம். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க. மிளகாயும் நிலக்கடலையும் தீய விட்டுறாதீங்க. பாருங்க, நல்லா வறுபட்டுட்டே இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லையா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்பயும் நல்லா வறுத்து கொடுங்க. கொப்பரை வறுபடும் போது அதோட வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். 5-6 பல்லு பூண்டு தோல் உரிக்காம சேர்த்துருங்க. எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு அல்லது வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்து கொடுங்க. எள்ளு நல்லா படப்படன்னு வெடிக்கணும். கருவேப்பிலையும் அந்த ஈரம் போக நல்லா வறுபடணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து கொடுக்கணும். இப்போ ஒரு 75% வறுபட்டு இருக்கு. இன்னொரு 25% நம்ம வறுக்க வேண்டியது இருக்கு. இதுல வேலையே இந்த நிலக்கடலையை நல்லா வறுக்கிறது தான். நல்லா வறுத்தாச்சு, நல்லா வாசம் வருது. இந்த பொடியை பண்ணி நம்ம ரெடியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈவன் தோசைக்கு கூட நம்ம மேல தூவி பொடி தோசை மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துட்டோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணிடலாம். இந்த ரிமைனிங் ஹீட்லயே ஜீரகம் நல்லா வறுபட்டுரும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். அது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தீல போட்டு அரைச்சிக்கணும். சூடா இருக்கும்போது அரைச்சிட்டோம் அப்படின்னா அது பவுடரா வராது, பேஸ்ட் மாதிரி ஆயிடும். அதனால நல்லா ஆற விடுறது ரொம்ப அவசியம். நல்லா சூடு ஆறியாச்சு. மிளகாயோட காம்பெல்லாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாயும் உப்பையும் நைஸா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நிலக்கடலையும் மற்ற எல்லா பொருட்களையும் சேர்த்து குறைன்னு அரைச்சிக்கணும். பல்ஸ் மோட்லயே அரைச்சிக்கணும். ஸ்பீடா அரைச்சோம் அப்படின்னா அது பேஸ்ட் மாதிரி ஆயிடும். பர்ஃபெக்டான நிலக்கடலை பொடி ரெடி ஆயாச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு எதுவும் கம்மியா இருந்தா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறம் பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு பொடி அப்படின்னு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படிலாம் யூஸ் பண்ணீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. டெய்லி இப்படி நம்ம மீட் பண்ணி பேசிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.